நாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறோம். நமக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசியல் பள்ளியிலே படித்த மாணவர்கள். நாம் கண்ணியம் கட்டுப்பாடு நமக்கு தேவை. அதனால யார் எப்படி பேசினாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது தான் நம்முடைய முதன்மையான கடமை. அது வரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி நிறைந்த மாவட்டம். உண்மைதானே? அதற்கு விவசாயத்திற்கு என்ன தேவை? நீர் தேவை. அந்த நீரை சேமித்து கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், அதே போல விவசாயத்திற்கு தேவையான எடுக்கணும். அதுக்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்ட மண் விவசாய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக கொடுத்தோம்ல. விலை இல்லாம கொடுத்தோம். திமுகவில் சில்லறை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கட்சிக்கு அந்த கட்சிக்கு அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, பொதுப்பணித்துறை ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஆழப்படுத்தணும். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் அங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆக பொதுப்பணித்துறையின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சிக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இன்னைக்கு விவசாயிகள், பொதுமக்கள் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளலாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட் இயக்கலாம். இப்போ ஷிஃப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம். அதனால தான் முன்னுரிமை கொடுத்து மும்முனை மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில் அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஷிஃப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே மீண்டும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2014 2021 வரை 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. ஆட்சி வந்தவுடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாய உபகரணங்கள் இன்றைக்கு டிராக்டர் வாங்குறாங்கன்னா சிறு குறு விவசாயம் இருந்தா அவளுக்கு மானியம் கிடைக்குது. பெண்கள் மீது வாங்கினா மானியம் கிடைக்கும். அதே போல இந்த நம்முடைய பகுதியில் தேர்வாய் கண்டிகை கண்ணங்கோட்டையில் நீர்த்தேக்கம் 400 கோடியில் தண்ணி சேமித்து வைத்து அந்த பகுதி மக்களுக்கு நிலத்து நீர் உயர்ந்தது. சென்னை மாநகரத்தில் கொடுத்தோம். அதுபோல் இந்த ஆட்சியில் மின்கட்டண உயர்வு 67% உயர்ந்தாச்சு. சொத்து வரி, இந்த நகராட்சி சொத்து வரி 100% வீட்டுக்கு வரி உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, மின்கட்டணம் 67% உயர்வு. ஆக இப்படி சொத்து வரி பக்கம் ஒரு உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. வரி போடாத துறையே இல்லை. வரி போட்டு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? எல்லாத்துக்கும் மேல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போட்டு விடுது தமிழ்நாட்டில். ஏன்னா இதை சொன்னா அப்பாவுக்கு மகனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உண்மைதான் நம்ம சொல்றோம். மக்கள் சொல்லுங்க. நான் சொன்னா வேண்டுமென்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை சொல்றாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்க சொல்றோம். அது உண்மைதானுங்க. ஆக தமிழகத்தில் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேள்விக்குறி ஆயிடுது. ஏன்னா சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. கேவலம். இனிமேல் பாட்டியம்மாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது. என்னங்க இவ்வளவு மோசமான ஆட்சி தேவையா? இது சொன்னா முதலமைச்சர் கோவம் வருது, துணை முதலமைச்சர் கோவம் வருது. நாங்க உண்மையை சொல்றோம், நடக்கிற சம்பவத்தை சொல்றோம். அப்புறம் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை.
பல வடிவத்தில் வந்துடுது. இப்போ அந்த கஞ்சா வந்து திரவ வடிவத்தில் வருது, ஊசி வடிவத்தில் வருது, சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க. இப்படி விதவிதமா வந்த ஆட்சி தேவையா? இதனால யார் அழிகிறா? நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய செல்வம், நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை கூட நம்ம முழுமையாக பாதுகாக்க முடியல இந்த ஆட்சியில். இதனால பள்ளிக்கறிகளை, கல்லூரிக்கறிகளை இப்படி போதைப் பொருள் விற்கிறதுனால இந்த நம்முடைய குழந்தைகள் அறியா பருவம், டீன் ஏஜ், ஒன்றும் தெரியறதுல போவோம். இதை போய் கஞ்சா வாங்கி பயன்படுத்தி இந்த ஆட்சியில் சீரழியக்கூடிய நிலையிலிருந்து ஆட்சி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தடவை அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. விற்கிறாங்கள? இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் தான் என்ன செய்வதென்றே அறியாம இப்படிப்பட்ட தப்பு செய்யறாங்க. இந்த குற்ற நிகழ்வுகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான். இதனால தான் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு கிருஷ்ணகிரியில் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நல்லா தெரியும் யார் பேட்டி கொடுத்தான்னு. ஏதோ நான் நேற்று பேசணும்னா கனிமொழி அவர்களை தரக்குறையாக பேசிட்டுனா என்ன பேசுன்னு கேட்டால் அது சொல்ல மாட்டேங்கிறான். நான் என்ன பேசணும்னு கேட்டால் அதை சொல்லு, நான் பதில் சொல்ல தயாரு. எப்படி மடைமாற்றம் செய்கிறாங்க பாருங்க. ஏங்க இந்த 5 வருஷமா என்னை பற்றியே தான் பேசுனீங்க, வேற இந்த நாட்டை பற்றியே பேசல, ஓட்டு போட்ட மக்களை பற்றியும் பேசல. 24 மணி நேரம் சிந்தனையே எடப்பாடி பழனிசாமி பற்றி தான். ஏயா ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய, அதுக்காகத்தானே உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு. இப்போ என்ன உண்மை நம்ம எடுத்து சொல்கிறோம். அதனால நம்ம மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வராங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அவருடைய கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? செஞ்சாங்களா? பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி 400 கோடியில் கட்டி கொடுத்தேன். பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற பட்டியலின மக்கள் கூட அற்புதமான சிகிச்சை பெறுவதற்கு அற்புதமான மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மருத்துவமனை உங்களால் கொண்டாட முடிஞ்சுதா? 6 சட்டக்கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சிகளையும், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இவ்வளவும் கொண்டாந்து அடித்தட்டில் வாழுகின்ற சாதாரண குடும்பத்தில் வாழுகின்றவர்கள், பட்டியலின மக்கள், அவருடைய குழந்தைகள் குறைந்த கட்டணம். இன்றைக்கு அரசு கல்லூரியில் குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு தமிழகத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்ததுன்னா அது அதிமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. நீ அப்படி ஏதாவது ஒன்னையாவது செஞ்சியா? செஞ்சிருக்காங்களா? ஒரு இன்னொரு கட்சி புதுசாக முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் இருந்து மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. எங்களை மறக்கலாமா? உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சாங்க எங்களுடைய தலைவர்கள். காலுக்கு காலணி, சீருட விலையில புத்தகம் கொண்டு போறதுக்கு பையை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மென்மையான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு, மரம் வச்சு, தண்ணி ஊற்றி, பூ பூத்து, காய் காய்த்து, பழத்தை வேற ஒருத்தர் பொடிச்சா யார் விடுவா? நியாயமா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும்.
அதனால அருமை சகோதரன் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்சினா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம், போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருந்தோம். நாம கனவு காங்குறோம், நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும். இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்களாம் படிச்சவங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிய. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி இருக்கணும். சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், நாங்களாம் வாழ்ந்து முடிந்தவங்க, வாழ போறவங்க நீங்க இளைஞர்கள் தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும். தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும். தமிழகம் செழிக்கின்ற, வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சியில் சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. இங்க 51 ஆண்டு காலம் அதிமுக இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 10 தேர்தல் நான் சந்திச்சேன். சேவல் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்ச அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அணி பெறலாம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? உண்மைதானே பேசுறோம். சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஓட்டு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் நாடு காப்பாற்றப்படும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். உண்மைதானே? நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கையை நான் பேட்டி கொடுக்கும்போது கேட்டார், ஏங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானே, இவரும் நடிகர் தானே சார், அவரை இவரை ஒப்பிட்டு பேசாதீங்க, அவர் தெய்வம். எம்ஜிஆர் தன் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவழித்த தலைவர். உயிரோடு இருக்கும் போது மக்களுக்காக உழைத்தார். தன் இறந்த பிறகு தன் சொத்தை காது கேளாதோர் வாய் பேசாருக்கு கொடுத்த உத்தவன் நம்முடைய தலைவர். இருக்கின்ற போதும், உயிரோடு இருக்கின்ற போதும் மக்களுக்கு நன்மை செஞ்சார். உயிர் நீத்த பிறகும் நன்மை செய்த ஒரே தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி அங்க இருக்கிறாங்க. நிறைய பேசலாம், வேண்டாம், புதுசா இருக்காரு, வரட்டு பார்க்கலாம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் வருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. இது ஒரு ஜனநாயக நாடு, யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்த பிறகு தங்களை நம்பி இருக்கின்றவர்களை கைவிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தா சந்திக்க வேண்டும், துணிச்சலோடு சந்திக்க வேண்டும். எனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, என் மாதிரி எனக்கெல்லாம் கிடைச்ச கஷ்டத்தை ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாது. ஒரு நாள் நிம்மதியான இருக்க விடல. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து அந்த என்னுடைய 4 ஆண்டு 2 மாத காலம் வரை கடுமையான பிரச்சனை உருவாக்கிட்டே இருந்தாங்க. முதல் வருஷம் கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, சமாளிச்சோம். பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டம் புரட்டி போயிட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, நாட்டு மக்கள் வெளியிலே வர முடியல. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இப்படி ஏதாவது கொரோனா வந்து இப்படி ஒரு வருஷம் காணாத போனால் நாட்டு மக்களுடைய நிலை என்ன வருது? பாதி பேர் மேலே போயிருப்போம். நாமெல்லாம் கொரோனா என்பது காற்றில் எளிதாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இதை எல்லோருமே பயந்தோம். நல்லா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்றைக்கு மக்கள் ஒரு பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை பத்திரமாக காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. வல்லரசு நாட்டில் கூட லட்சக்கணக்கான உயிர் இன்றைக்கு துறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் சரியான முறையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுத்தோம். கொரோனா வைரஸ் பரவல் யாராவது ஏற்பட்டால் தகுந்த சிகிச்சை அளித்து குணமடைய செய்து அவளை வீடு திரும்புகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அந்த காலகட்டம் தொழிலாளருக்கு வேலை இல்லை, தொழிலாளர் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில பருப்பு, சர்க்கரை எல்லாம் கொடுத்த ஒரு ஆண்டு அதிமுக அரசாங்கம். அப்புறம் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அட்டை கொடுத்தோம். தைப்பொங்கல் போது எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க. 1 ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, வரி கிடையாது. அதே போல டாஸ்மாக் கடை வரியா அங்க வருமானம் ஒரு வருஷம் கடை மூடியாச்சு. அதோட பத்திரப்பதிவு அதில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கலால் கிடையாது, எக்ஸைஸ் எதுவுமே இல்லை. ஆக 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாம ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகாரிகளுக்கு கூட முழு சம்பளம் கொடுத்தோம். பக்கத்தில் கேரளா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் 30% அரசு ஊழியரை எண்ணி பார்க்க வேணும். 30% சம்பளத்தை பிடித்தம் செஞ்சாங்க. 1 ரூபாய் பிடித்தம் செய்யாம, 1 ரூபாய் பிடித்தம் செய்யாத முழு சம்பளத்தை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ கூட சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் பள்ளிவேல் திராஜன் எந்திரிச்சு பேசினார். நீங்க வேலையே செய்யாத பணம் கொடுத்தீங்க, யார் ஆசிரியர்கள்லாம் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு 11 மாசம் பள்ளிக்கு ஆசிரியர் வரல. அப்ப திமுக மந்திரி, நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எழுந்திருந்து சொல்றார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் திரு பள்ளிவேல் திராஜன் அவர்கள், நீங்க வேணும்னே திட்டமிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க, பக்கத்தில் கேரளாவில் கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல, தெலுங்கானாவில் கொடுக்கல, இப்படி சொல்லி நீங்க மட்டும் இருந்தா ஒரு 30,000 கோடி மீதி பண்ணிருக்கலான்னாரு. நாங்களாம் அப்படி செய்யல. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு முழுமையான ஆட்சி, திறமையான ஆட்சி, அதை சமாளிச்சோம்ல. ஆக அப்படி எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கக்கூடாது என்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்க முடியல, டஸ்ட் ஆகி போச்சுனாங்க. விவசாயிகளுடைய கடன் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் சுய உதவி குழுக்கு அந்த கடனில் மானியத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செஞ்சோம். இப்படி அனைத்து தரப்பட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? என்ன புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா? எதுவுமே இல்லையே. வருமானம் அதிகம், 1,36,000 கோடி வருமானம் உபரியா வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி கடன். எப்படி கடன் வாங்கினீங்க? புதுசா அரசு மருத்துவமனை கட்டினீங்களா? இல்ல புதிய பெரிய திட்டம் ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நாம கொண்டாந்த திட்டத்தை முடிக்கப்பட்டு ரிப்பன் வெட்டி திறக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் இந்த ஆட்சியில கண்ட பலன், வேற எதுவுமே இல்லை. எல்லாமே நாம தான் தம்பி கொண்டாந்தோம். அவர் எங்க கொண்டாந்தாரு? அவர் வீட்டை தான் பார்த்தார். இன்றைக்கு திரு ஸ்டாலினும் இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடைபயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்டாலின் பேசுறாரு, என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சார் ஒரு படம், கழக தலைவர், எப்படி நல்லா ஓடிட்டு இருக்குதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்குறேன். அப்போ கூட குடும்பத்தை பற்றி தான் நினைக்கிறார், நாட்டு மக்களை பற்றி நினைக்கல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஏங்க ஒரு நல்ல முதலமைச்சர்னா கிடைக்கிற நேரத்தில் மக்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சிந்திச்சு அவரிடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயம் கேட்டால்
நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு எப்போ பொழுது பார்த்தாலும் குடும்பத்தையே நினைக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதான் கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது திமுக இல்ல, கார்பரேட் கம்பெனி, லாப நஷ்டம் பார்க்குற கம்பெனி. எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எல்லா துறையிலுமே எந்த ஃபைல் வந்தாலும் பணம் வர்ற ஃபைல் தான் கையெழுத்து போடுறாங்க, மற்ற ஃபைலில் கையெழுத்தே போடுறதில்ல. அதனால தான் திட்டமெல்லாம் முடங்கி கிடக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு உள்ள வேறுபாடு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளோ திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். நான் எத்தனை கல்லூரி நாங்கள் திறந்தோம், நாங்கள் அறிவிச்சோம்ல, ஏதாவது இப்படி ஒரு திட்டத்தையாவது இவங்க நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இல்லை, விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. அரிசி விலை 30 ரூபா கிலோ ஏறி போச்சு. அதே போல் எண்ணெய் விலை 60 ரூபா ஏறி போச்சு கிலோ. பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. இதை குறைப்பதற்கு யார் நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. கட்டுமான பொருள், வீடு கட்டுறாங்க, வீட்டுக்கு கட்டுமான பொருள் 240 ரூபாய்க்கு வித்த சிமெண்ட் 340 ரூபா, அது கமிஷன். எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது இப்போ 5500 ரூபா. ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது இப்போ 4500 ரூபாய்ன்னு கருதுறேன். செங்கல் 7 ரூபா 8 ரூபாய்க்கு வித்தது இப்போ 12 ரூபாய்க்கு விற்கிது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, 200% உயர்ந்து போச்சு. இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தால் நம்ம எல்லாம் கனவுல வீடு கட்டி மகிழலாம். நிஜத்தில் இந்த ஆட்சி வரைக்கும் நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. ஆக இந்த ஆட்சியில் மக்கள் படிக்கிட்ட துன்பம் மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை அம்மா நிறைவேற்றினாங்க. அம்மா உணவகம் மக்களிடத்தில் நல்ல பேர் இருந்தது. அரசியல் கால் பிடிச்ச காரணமா தரத்தை குறைச்சாரு, பணி செய்கிற பணியாளரை குறைச்சாரு. இதனால அம்மா உணவகம் சரியான முறையில் செயல்பட முடியாது இருக்குது. சில அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வருவது உறுதி. வந்தவுடன் எந்தெந்த அம்மா உணவகம் மூடப்பட்டதோ அதெல்லாம் திறக்கப்படும். தகுதியான பணியால் நியமிக்கப்படுவார்கள். தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும். ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கும். நேரடி பார்வை. அதே போல இந்த ஆட்சியில் ஊழல் ஊழல் சொன்னா திமுக, திமுகனா ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. ஊழலின் திமுக பிரிக்க முடியாது. ஊழலின் திமுகவே திமுக வந்தாவே ஊழல் தானா பிறந்துடும். அப்படித்தான் இப்போ ஊழல் பிறந்து இன்றைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் அந்த அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கப்பட்டு ஆதாரத்தோட சட்ட ஒழுங்கு டிஜிபி கிட்ட வழக்கு பதிவு செய்ய அனுப்பப்பட்டு இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை. அதிமுக இதை ஒட்டி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை சரியானதுதான், வழக்கு பதிவு செய்ய சொல்றாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடனே சட்ட நீதியாக தவறு செய்த நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் யார் அந்த சார்? இந்த சார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டார்ல, மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டவர் தான் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம். நிச்சயமாக இந்த ஆட்சியில் தப்பிச்சிட்டாரு. அதிமுக ஆட்சி வந்த உடனே யார் அந்த சாரை சரியான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தை நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல எல்லாம் பின்னாடி 50 பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. பேசி முடிச்சுட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம்? 1 பக்கம், 2 பக்கம், 3 பக்கம். இவ்வளோ பேரை சொன்னால் நீங்களே கலைஞ்சு போயிடுவீங்க. அதனால தான் கடைசியாக வச்சிருக்கிறேன் பேரை சொல்றது. அது மட்டும் இல்லை, எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற தலைவர் எல்லாமே முக்கியமான தலைவர், பிரித்து பார்க்கறதே இல்லை. இன்றைக்கு திமுக ஆட்சி இருக்கும்போது, திரு கருணாநிதி இருக்கும்போது ஊழல் செஞ்சாங்க. சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. பெரிய பெரிய குழாயெல்லாம் இருக்கும். வீரான ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும். அப்பவே ஊழல் பண்ணாங்க. பிறகு அரிசி பேரர்கள்
பூச்சி பேரவுடல், பூச்சி மருந்து அடிச்சதில்லை. சர்க்கரை பேரவுடல், சர்க்கரை பேரவுடலில் அரசாங்கம் அந்த சர்க்காரிய கமிஷனுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அதில் சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டது. அந்த கோணிப்பை சாக்கு பையெல்லாம் கரையாக அரிச்சிட்டு. எவ்வளோ மூளை! இப்போ சர்க்காரிய கமிஷனே சொல்லிட்டாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்னு எழுதிட்டான். ஆக அன்னைக்கு ஊழலை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க திரு ஸ்டாலினுக்கு. இப்போ மகனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார், உதயநிதி கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏங்க தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் தான் ஆண்டாண்டா ஆள வேணுமா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்க இருக்கிறீங்க ஆண்டா நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? இனி தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் முதலமைச்சருக்கு தகுதி உண்டு. அதே போல அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுல எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வராரு.